அரசகுமாரி மற்றும் பட்டாணி. ஒருமுறை ஒரு இளவரசன் உண்மையான அரசகுமாரியை திருமணம் செய்ய விரும்பினார். அவரது பெற்றோர் மன்னரும் மகாராணியும் அகலமாகவும் பறந்தும் தேடினர். ஆனால் யாரும் உண்மையிலேயே அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக தோன்றவில்லை. ஒரு புயலான இரவில் மழை கனமழையாக பொழிந்தபோது அரண்மனை கதவின் அருகே ஒரு தட்டுதல் கேட்கப்பட்டது. ஒரு இளம் பெண் நனைந்தும் நடுங்கியும் வெளியே நின்று உண்மையான அரசகுமாரி என்று கூறினாள். மகாராணி சந்தேகத்துடன் இருந்தார். எனவே அந்த பெண் உண்மையிலேயே அரச குடும்பத்தைச் சேர்ந்தவளா என்பதை சோதிக்க முடிவு செய்தார். மகாராணி 20 மெத்தைகளுக்கும் போர்வைகளுக்கும் கீழே ஒரு சிறிய பட்டாணியை வைத்தார். அவள் உண்மையான அரசகுமாரி என்றால் அவள் அதை உணர்வாள் என்று சிரித்துக்கொண்டே நினைத்தார். இளம் பெண் அந்த ரகசிய சோதனையை அறியாமல் தூங்கச் சென்றாள். காலை எழுந்தவுடன் அவள் களைப்பாக கண்ணை துடைத்துக் கொண்டிருந்தாள். நான் ஒருபோதும் தூங்க முடியவில்லை. என்னோடு இரவு முழுவதும் கடினமானது, ஒன்றை அழுத்தியதென்று அவள் சொன்னாள். மகாராணியும் இளவரசனும் ஆச்சரியப்பட்டனர். உண்மையான அரசகுமாரி மட்டுமே இவ்வளவு உணர்ச்சிவசப்பட்டவளாக இருக்க முடியும். மிகுந்த மகிழ்ச்சியுடன் இளவரசன் தனது உண்மையான அரசகுமாரியை கண்டுபிடித்து விட்டதாக அறிந்தார். ஒரு பெரிய திருமணம் நடத்தப்பட்டது மற்றும் அந்த இளம்பெண் அன்பான மகாராணியாக ஆனாள். அந்த சிறிய பட்டாணி சோதனையின் சான்றாக அரச அருங்காட்சியகத்தில் கண்ணாடி பெட்டியில் வைக்கப்பட்டது. அந்த நாளிலிருந்து மகாராணி உண்மையான அரசகுமாரியின் உண்மையான தன்மையை ஒருபோதும் சந்தேகிக்கவில்லை. முடிவு: இந்த கதையின் நெறிமுறை உண்மையான குணம் தோற்றத்தில் அல்ல, உள்ளே உள்ளதில்தான். பார்த்ததற்கு நன்றி. இந்த கதை பிடித்திருந்தால் தயவு செய்து லைக், பகிரவும் சந்தாதாரராகவும் இருங்கள். இனிய இரவு, இனிய கனவுகள்.